வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். குடும்ப அட்டைதாரர்களுக்கு தரமான அரிசி பருப்பு கிடைக்க உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ கூறினார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இன்னும் 3 நாட்களே உள்ளது. எனவே சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி பூண்டி கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட மாமண்டூர், மெய்யூர், தேவந்தவாக்கம், ஒதப்பை, கொரக்கந்தண்டலம், ஸ்ரீராமகுப்பம், அனந்தேரி, பேரிட்டிவாக்கம், மாம்பாக்கம், வேளகாபுரம், கரக்கம்பாக்கம் உள்ளிட்ட கிராமங்களில் பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் டி.கே. சந்திரசேகர் தலைமையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்பில் கும்மிடிப்பூண்டி தொகுதி திமுக வேட்பாளர் டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கிராம மக்கள் மயிலாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம் மற்றும் பேண்ட் வாத்தியம் முழங்க வான வேடிக்கையுடன் பெண்கள் ஆரத்தி எடுத்தும், திருஷ்டி சுற்றியும், சால்வை மாலை அணிவித்தும், செங்கோல், வீரவாள் உள்ளிட்டவைகளை பரிசாக வழங்கி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்பொழுது கும்மிடிப்பூண்டி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ பேசியதாவது: தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை மேற்கொண்டதன் விளைவாக தமிழக மக்களுக்கு தரமான அரிசி, பருப்பு உள்ளிட்ட பொருட்கள் ரேஷன் கடையில் வழங்கி வருகிறார். பெண்களுக்கான உரிமை தொகை, விடியல் பயணம், 100 நாள் வேலை தொடர்ந்து கிடைக்க தமிழக முதல்வர் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார். 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. அதனை 8ஆம் வகுப்பு வரையில் நீட்டிக்க தமிழக முதல்வர் உறுதியளித்துள்ளார். எனவே அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கவும், தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழக முதல்வராக பதவியேற்க உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்யுங்கள் என டிஜே கோவிந்தராஜன் எம்எல்ஏ கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் தில்லைக்குமார், மாவட்ட ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் விஜயன், பூண்டி கிழக்கு ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் எட்வர்ட் துரை மற்றும் மாவட்ட, ஒன்றிய, பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பேரிட்டிவாக்கம் கிராமத்திலிருந்து உறுதிமொழி ஏற்று இந்த தாய்மார்கள் அனைவரும் அண்ணன் அவர்களுக்கு வாக்களித்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக உறுதியேற்போம் என்பதை இந்த தருணத்திலே கேட்டுக் கொள்கிறோம். இன்றைய தேர்தலில் உங்களை எல்லாம் உரிமையோடு ஓட்டு கேட்டு வந்திருக்கின்றோம். இன்றைக்கு உங்களுடைய ரேஷன் கடைகளிலே 2 ஆண்டு காலமாக கொடுக்கப்படுகின்ற புழுங்கல் அரிசியா இருந்தாலும் சரி, பச்சரிசியாக இருந்தாலும் சரி, துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி, பாமாயிலா இருந்தாலும் சரி, சர்க்கரையாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு தரமாக வருகிறது என்று பாருங்கள். தம்பி, அந்த அடிக்கடி தலைமை நிறுத்துமா? கடந்த காலம் ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்ன பாத்தீங்கன்னா அந்த அரிசியை யாருமே வாங்குறது கிடையாது. ஆட்டுக்கும், மாட்டுக்கும், கோழிக்கும் 5 ரூபாய்க்கும் தான் போச்சு அந்த அரிசி. வாங்காத அரிசி சுற்றி சுற்றி கணக்கில் மட்டும் வந்து உடனிலே இருந்தது. ஆட்சிக்கு வந்த உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் உடனடியாக அத்தனை பழைய அரிசிகளை எடுத்துவிட்டு தரமான அரிசி கொடுப்பதானால் ரேஷனை கொடுக்க வேண்டும், இல்லைன்னா கொடுக்கவே கூடாது என்று 1 ஆண்டு காலம் அவகாசம் எடுத்து அந்த அரிசி எல்லாம் எடுத்து விட்டு இன்னைக்கு தரமான அரிசி வந்துட்டு தரல 1000 ரூபாய் தரன்றவர் கொடுத்துட்டார். 2000 கொடுக்க போறேன்னு இருக்கிறார். இன்னைக்கு கூப்பன் 8000 ரூபாய்க்கு எல்லா ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் உங்க ரேஷன் கடையிலே கொடுக்கப்படும் அந்த கூப்பன்.
அந்த கூப்பனை நீங்க எடுத்துட்டு போயிட்டு எங்க வேணும்னாலும் எந்த கடையில வேணும்னாலும் பொருட்களை உங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு வருஷத்துக்கும். ஆகவே தாய்மார்களே, பெரியவர்களே, பேரிட்டி வாக்கத்தை சேர்ந்த எனது அருமை இளைஞரணி தம்பிமார்களே, நீங்கள் வர இருக்கக்கூடிய தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். ஏற்கனவே பல பணிகள் நிறைவாக செய்திருக்கின்றோம். இன்னும் என்னென்ன பணிகள் உங்கள் கிராமத்திலே செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் சரியாக பார்த்து வைத்திருக்கின்றோம். வர தேர்தல் முடிந்தவுடனே அந்த பணிகளை முடித்து தருவோம் என்பதை சொல்லி நீங்கள் எல்லோரும் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.